பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் காத்துக்கொள்வாராக. இந்த நாளில் எக்ஸாம் எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. எதை குறித்து கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அது மாத்திரமல்ல, இந்த வாரம் சண்டே ஈவினிங் 4:45க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஷைனிங் ஸ்டார் இருக்குது. அதில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்குறேன். அது விசேஷமாக ஜெல்லஸ், அந்த பொறாமை குணங்கள் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக அது எப்படி அதுலேருந்து வெளியே வருவது, சரி அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம எப்படி காத்துக்கொள்வது, இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாரும் வாருங்கள், அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவாராக. உங்கள் பிள்ளைகளையும் நீங்களே அழைத்து வாங்க. விசேஷமாக உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க. அது குடும்பமாய் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை ஐசையா சாப்டர் 31:5. ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பார். சரியா? உங்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பார். அது மாத்திரமல்ல, அதை காத்து தப்ப பண்ணுவார். கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த 3 காரியத்தை கர்த்தர் செய்வார். சரியா? உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், கடந்து வந்து தப்புவிப்பார். சரியா? அது மாத்திரமல்ல, காத்து தப்ப பண்ணுவார். இந்த 3 காரியங்களே கர்த்தர் அதனால் உங்கள் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சம்டைம்ஸ் நமக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட், யார் நம்ம விடுவிப்பாங்க, யார் நம்மளை தப்புவிப்பாங்க, இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வருவோம், பல விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், அவர் நிச்சயமாகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்கள் தப்பிக்கக்கூடிய வழிகளை கொடுத்து உங்களை அதிலேருந்து வெளியே வருவதற்கு, கடந்து வருவதற்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளையில் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் போகிற பிள்ளைகள், வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய செட்டையின் மறைவில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நீங்கள் தான் ஆதரவு. அந்த ஆதரவு இல்லாமல் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தாய் ஆண்டவரை. வழி இல்லாமல் இருக்கிறார்கள். என்ன செய்யுது, இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வர்றது, நிறைய பேர் புரியாமல் இருக்கலாம். இந்த கடன்லேருந்து நாங்கள் எப்படி வெளியே வர முடியும், எப்படி இந்த பிஸ்னஸில் லாஸ்லேருந்து நாங்கள் வெளியே வர்றது, இந்த குடும்ப பிரச்சனைலேருந்து நாங்கள் எப்படி வர்றது, யார் எங்களுக்கு ஆதரவாக இல்லையே, ஒருவர் எங்களுக்கு ஆதரவாக பேசவில்லையே, ஒருவர் எங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் அநேகர் இருக்கலாம் ஆண்டவரை. ஊழியர்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். இந்த கால வேளையில் ஆண்டவர் எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவாக இருங்க. கடந்து வந்து நீங்கள் தப்புவீங்க ஆண்டவர். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் விடுவீங்க. எல்லா சூழ்நிலை அந்த பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரை. இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷமாக இந்த நாளில் எக்ஸாம் போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல சுக பலனை கொடுங்க. ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நீங்கள் ஆதரவாக இருங்க. அன்றைய கத்தாவே வட மாநிலங்களிலே கத்தாவே அநேக ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறது நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீங்கள் தான் அந்த சபைக்கும், அந்த மிஷினரிமார்களுக்கும், அந்த ஊழியர்களுக்கும், சபை ஊழியர்களுக்கும், விசுவாசிகள் நீங்கள் தான் ஆதரவாக இருக்கணும். ஆண்டவரே கத்தா, எந்த ஒரு கத்தாவே கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஒரு கேஸ் போட்டிருந்தாலும் இப்பொழுதே அது எல்லாம் நிர்மலமாய் போகட்டும். அந்த பிள்ளைகள் அந்த கேஸ்லேருந்து நீங்கள் விடுவீங்க ஆண்டவரே. அந்த போலீஸ் கேஸ்லேருந்து அன்றைய கத்தாவே எல்லா கத்தாவே அன்றைய கத்தாவே கேஸ்லேருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்க. ஆனால் அந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. பொய்யான கத்தா வழக்குகள்லேருந்து அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. என் தேவன் தாமே நீர் ஆதரவாக எழும்ப வேணுமா செபிக்கிறேன். நீர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க ஆண்டவரை. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க ஆண்ட கத்தா. இந்த நாளில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளெல்லாம் விலகி ஆண்டவரை நீர் அவளுக்கு ஆதரவு தர வேணுமா செபிக்கிறேன். இந்த வேளை இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. அதில் இருக்கிற பொருட்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதனால் செய்யப்படுகிற எல்லா வேலைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பத்தி தண்ணீர் எண்ணெயும் மாவையும் குறைவில்லாமல் நடத்துங்க. இன்றைக்கி சாப்பிடுகிற ஆகாரங்கள் அவனுடைய பலனாக இருப்பதாக, அநேகர் கத்தாவை ஆதரிக்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வாதமாய் நடத்த வேணுமா செபிக்கிறேனப்பா. வெளிநாட்டில் தங்கி படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், குடும்பமாக இருக்கிற பிள்ளைகள், தனியாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்கள். யாருக்கு எந்த ஒரு சேதம் வரக்கூடாது. நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருங்க ஆண்டவரே. அன்றைய எல்லா விசாலில் இருக்கிற எல்லா தட்டைகள்லாம் விலகட்டு ஆண்டவரே. வெளிநாட்டில் போய் படிக்க விரும்புகிற எல்லா பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து கொடுங்கப்பா. இந்த நாள் எல்லா வழிவாசலையும் நீ திறக்க வேணுமா செபிக்கிறேன்னு ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. அன்றைய கத்தாவை எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்க. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. இந்த சுவிசேஷ பணிகளில் இருக்கிற எல்லா தட்டைகள், எல்லா போராட்டங்களும் எடுத்து போடுங்கப்பா. இந்த ஜெபிக்கிறவளை அநேகரை எழுப்புங்க, தாங்குகிற அநேகரை எழுப்புங்க. இந்த சபை கட்டுமான பணியில் உமது கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஃபவுண்டேஷன் போடுவதற்கு வழிகளை திறந்து தருவீராக. சீக்கிரத்தில் அஸ்திபாரத்தை போட உதவி செய்யுங்கப்பா. எல்லா ஆட்கள் பற்றாக்குறைலாம் எடுத்து போடுங்க. வேலை ஆட்களை கொண்டு வாங்க ஆண்டவர்கிட்ட. இந்த நாளில் என் தேவன் தாமை மகிமையான காரியங்களை செய்ய விடமா ஜெபிக்கிறேன். எல்லாரும் தாராளமாக இந்த சபை கட்டுவதான பணிக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. எல்லாருடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் கிரியை
செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இது உமக்காய் கட்டுகிற கர்த்தாவே ஒரு மகிமையான ஆலயமாக இருப்பதாக என் தேவன் தாமே மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. வேலை இல்லாத பிள்ளைகள் நல்ல வேலையை கொடுங்கப்பா. இந்த நாளிலே கர்த்தா வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்தெந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணாங்களோ எல்லா இடத்துல இருந்து கால் ஃபார் லெட்டர் வருவதாக நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருங்கப்பா. நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவர் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது வழிகளை திறந்து ஆண்டு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல ஸ்தாபனத்தில் அந்த பிள்ளைகள் வேலைக்கு அமர உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீரே கூட அந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லாரும் இரத்தத்தால் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து நம்ம கரம் அது அற்புதமாய் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிற தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. God bless you.